அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்டிபி லூப் பற்றி கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துட்டோம். ஆனால் அது வந்து எப்படி வந்து நம்ம க்ரியேட் பண்ணி பார்க்கறது லேபில். அதே மாதிரி இப்போ எஸ்டிபி லூப் ஆச்சுன்னா சுவிட்சஸில் என்ன நடக்கும் அப்படின்றத இப்போ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் ப்ரீவியஸ் டோபாலஜி, சேம் டோபாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஏ, சுவிட்ச் பி, சுவிட்ச் சின்னு மொத்தம் 3 சுவிட்ச் இருக்குது. ஸோ இந்த சுவிட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா ரூட் பிரிட்ஜு, இது ரூட் போர்ட்ஸ் ரெண்டுமே, இது ஆல்டர்னேட்டிவ் டிபி. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்மால் ட்ரிக்கு தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த என்ன ட்ரிக் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சுவலாக சுவிட்ச் சி இருக்குது இல்லைங்களா, இந்த சுவிட்ச் சியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சுவிட்ச் சியில் பிபிடியு ஃபில்டர் எனேபிள் பண்ண போகிறோம். ஓகேங்களா, எனேபிள் பண்ணி இந்த போர்ட்டில் நம்ம எனேபிள் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ரூட் போர்ட்டில் இந்த போர்ட்டை எனேபிள் பண்ணி நார்மல் ஃபார்வர்டிங் போர்ட்டாக மாற்றிடுறோம். ஓகேங்களா, மாற்றிட்டு இந்த போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரூட் போர்ட்டாக மாற்றிட்டு நம்ம ரிமோட் எண்ட்லேருந்து, ஸோ ரிமோட் எண்ட்லேருந்து நம்ம பிங் இங்கே பண்ணாலும் சரி தான், இல்லைனா டிராஃபிக் இங்கேருந்து இங்கே இனிஷியேட் பண்ணாலும் சரி தான், வித்தின் மினிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் என்வரன்மெண்ட்டை கூட உங்களுக்கு லூப் வந்து ஆகும். லூப் ஆன பிறகு என்ன ஆகுதுன்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ப்ராக்டிக்கலாக. சரி, லேப் ரவுட்டர் லாகின் பண்ணி செக் பண்ணிடலாங்க. ஓகே, conft gi0/0 spanning tree bpdu filter enable. ஓகேங்களா, இன்டர்ஃபேஸ் gi0/. ஓகேங்களா, வேறு ரெண்டுமே நீங்கள் எதுவுமே எனேபிள் பண்ண தேவையில்ல. ஷோ ஸ்பேனிங் ட்ரீ கன்வர்ஜன்ஸ் மட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஆல்டர்னேட் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த ஆல்டர்னேட் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூட் போர்ட்டாக சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனோடனே நம்ம டிராஃபிக் இனிஷியேட் பண்ணலாம். இனிஷியேட் பண்ணோடனே நீங்களே பார்ப்பீங்க லூப் வந்து எப்படி ஆக போகுதுன்னு. அதேமாதிரி லூப் ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது, என்னென்ன ஆகும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம லேபில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 சுவிட்ச் தான் நம்ம போட்டிருக்கோம். ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சுவிட்சஸ் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு சுவிட்சில் வந்து லூப் அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போ மற்ற சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா அது இம்பேக்ட் பெரிய இம்பேக்டாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி எதுக்கு நான் இப்போ இந்த லூப் க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு மிஸ்கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பெரிய இம்பேக்டாக வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பிபிடியூ ஃபில்டர் எனேபிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சுவிட்ச் டு சுவிட்ச் கனெக்ஷன் போட்டு நம்ம எனேபிள் பண்ணக்கூடாது. இன்கேஸ் இப்போ நம்ம அப்படி எனேபிள் பண்ணுறோம் அப்படின்னா, எனேபிள் பண்ணிட்டாங்க மிஸ்கான்ஃபிகரேஷனில் தப்பான ஒரு போர்ட் எனேபிள் ஆகிட்டாலும் அந்த லூப் வரதுக்கு வந்து ஹை நம்பர் ஆஃப் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மிஸ்கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மிஸ்கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தப்பான கனெக்டிவிட்டி வந்து கொடுக்கறது. ஓகேங்க, ராங் கனெக்டிவிட்டி வந்து நம்ம வந்து பண்ணுறது. ஓகேவா, ஸோ இப்போது நம்ம கன்வர்ஜ் ஆனிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எனக்கு எந்த இம்பேக்ட்டுமே இல்லை, ஜஸ்ட்டு பார்க்குறேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் ஆகலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒயர் ஷாக் ஓப்பன் பண்ணி நான் வந்து பேக்கெட் வந்து கேப்சர் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ அதை நம்ம டிராஃபிக் இனிஷியேட் ஆனால் லூப் வந்து எப்படி ஆகுதுன்றதை நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ண முடியும். ஓகே, நான் ஒயர் ஷாக் ஓப்பன் பண்ணிவிட்டேன். டிராஃபிக் கேப்சர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து ஆல்ரெடி பிசி கனெக்ட் ஆகிருக்கு இல்லைங்களா, ஸோ இங்கேருந்து டிராஃபிக் வந்து இனிஷியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ரெக்வஸ்ட் டைம் அவுட் வருது. இப்போ இங்கே பார்த்தீங்களா ப்ராட்காஸ்ட் எப்படி வந்து லூப் ஆகுது பாருங்கள். ப்ரொடக்ஷன் நெட்வொர்க்கில் இது நான் வந்து ஒரே ஒரு பிசி வச்சு தான் பண்ணுறேன். ஒரே ஒரு டிராஃபிக் தான்
ஒரு யூசர்லேருந்து இன்னொரு யூசருக்கு வந்து இனிஷியேட் பண்ணேன். இதே மாதிரி நீங்கள் ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட்டில் யோசிச்சு பாருங்கள், என் நம்பர் ஆஃப் டிராஃபிக் போகும்போது எப்படி வந்து லூப் ஆகுன்றது பாருங்கள். உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து போயிட்டே இருக்குது. இதுவே நீங்கள் லேயர் 2ல் தான் இந்த பிரச்சனை. லேயர் 3னா உங்களுக்கு டிடிஎல் வேல்யூ இருக்கும், அது ரெடியூஸ் ஆகிடும். ஆனால் லேயர் 2ல் நம்மளுக்கு டிடிஎல்லாம் இல்லை. ஸோ அதனால் என்ன ஆகுது, உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணுறா பாருங்கள், 0.2 அட்டுன்னு இது ரிப்ளை பண்ணிட்டா. இருந்தாலும் அந்த ஸ்டில் இந்த பாக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே லூப் ஆகிட்டே இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம குயிக்காக வந்து ரவுட்டரில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், என்னால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டே பண்ண முடியல. ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் ஆகிடுச்சு. எல்லா ரவுட்டருமே பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் இல்லை, ரொம்ப ஸ்லோ ரெஸ்பான்ஸ் இருக்குது. கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா பிங் வந்து சக்ஸஸ் இல்லை. இவன் தான் அவன் ரிப்ளைக்கு ரிப்ளை அனுப்புகிறான். ஓகேங்களா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து அது வந்து ரீச் ஆகலை. பாருங்கள், நான் ஷோ ஸ்பேனிங் ட்ரீ டைப் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்கள் இந்த வீடியோ ரெக்கார்டிங்கில் பாருங்கள், அது எவ்வளோ ஸ்லோவாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன, லூப் போயிட்டே இருக்கு எனக்கு, லூப் ஆகிட்டே இருக்கு எனக்கு. ஸோ இந்த ஒயர் ஷாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் விசிபிள் வந்து உங்களுக்கு வந்து தெரியுதுங்களா? பாருங்கள், நான் இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு போனேன். நான் இப்போ அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், எனக்கு ப்ராட்காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃப்ளட் ஆகிட்டே இருக்குது எனக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ப்ரொடக்ஷன் நெட்வொர்க்லைங்க உங்களுக்கு வந்து லூப்பிங் வந்து இப்படி தான் நடக்கும். கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிபியூ ஹாக் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சிபியூ ஹாக் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இன்னும் புஷ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ரிமோட் அண்ட் சுவிட்சிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 0.2க்கு வந்து பார்த்திங்கன்னா பிங் அடிச்சு 0.3க்கு வந்து ஒரு பிங் அடிப்போம். ஓகேங்களா? ஸோ இது எதுக்குன்னா, ஸோ இப்போ 2 சிஸ்டம் வந்து கம்யூனிகேட் டு ஈச் அதர். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், நிறைய பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட் ஆகிட்டே இருக்கும் எனக்கு. ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு இப்போ என்னால் சுத்தமாக லாகினே பண்ண முடியல. நான் வந்து என்டர் பண்ணுற சுவிட்சஸில் ட்ரை பண்ணுறேன், ஆனால் இது என்னால் வந்து பார்த்திங்கன்னா என்டரே பண்ண முடியல. ஸோ பார்த்தீங்களா? ஸோ ப்ரொடக்ஷன் நெட்வொர்க்லையும் இப்படி தான் ஆகும். ஒன்ஸ் லூப் ஸ்டார்ட் ஆகும்போதே உங்களுக்கு எரர், நீங்கள் வந்து ஸ்லோவாக இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களால் டிடெக்ட் பண்ண முடியலன்னா உங்கள் லூப் இந்த சுவிட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் லாகினே பண்ண முடியாது. உங்களால் ஷோ கமெண்ட்ஸும் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி வெரிஃபையும் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி நம்ம டிராஃபிக் வந்து 2 சிமில்டானியஸ் டிராஃபிக் இன்னொரு பீஸ் சேர்ந்து போட்டோன்னே இங்கே பாருங்கள், நம்மளுக்கு சிபியூ ஹாக் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இங்கே பாருங்கள். ஸோ எல்லா சுவிட்ச்லையும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் இந்த சுவிட்சில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதேமாதிரி எனக்கு ஒரு சுவிட்சில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபியூ ஹாக் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு இதுலேருந்து புரியுது அப்படின்னா பாருங்கள், சுவிட்ச் 3ல எனக்கு அடிக்க ஆரம்பிச்சிச்சு சிபியூ ஹாக். ஓகேங்களா? ஸோ எனக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா லூப் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ நான் இந்த வயர்ஷாக் ஸ்டாப் பண்ணிடுறேன், கேப்சரு குவிட் வித்தவுட் சேயிங். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன இம்பேக்ட் இருக்குது, இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து லூப்னால என்னென்ன இம்பேக்ட் இருக்குன்னு வந்து உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு கொஞ்சம் இன்னோவேட்டிவாக. ஸோ தட் உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கில். தேங்க்யூ.